எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி நேற்று எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்தது. பசங்க எப்பவும் போல் ஸ்கூல் கிளம்பி போனாங்க. பட் 11 o'clock போல் ஸ்கூல்லேருந்து இமெயில் வந்துருச்சு 12க்கு வந்து பிக்கப் பண்ணணும்னு. ஸ்கூல் பக்கத்தில் பெருசாக வாட்டர் லீக்குன்னு தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கூலில் பசங்களுக்கு தண்ணி இல்லைன்னு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து என்ன, பசங்க வீட்டில் இருந்தாங்க, நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் 5க்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அடுத்த சர்ப்ரைஸ் ஹஸ்பண்ட் கொடுக்குறாரு. லண்டனில் மீட்டிங்க்கு போகிறேன், வந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வரலாம், உங்களுக்கும் லாங் ட்ரைவ் போன மாதிரி இருக்கும்னு. தீப்தாக்கு 6க்கு டியூஷன் முடிஞ்சதும் கிளம்பிட்டோம். எங்களை கோவிலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் மீட்டிங் போயிட்டாரு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் சக்தி கேஷ் அண்ட் கேரியில் ஷாப்பிங் பண்ண போனோம். என் பசங்க இந்த கடையை இவ்வளோ ஃப்ரீயாக பார்த்ததில்ல. ஏன்னா நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பொறுமையாக பார்த்து வாங்குற மாதிரி ஸ்பேஸ் கிடச்சிது. மீன் டைமில் அவரும் மீட்டிங் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு கடைக்கு வந்துட்டார். அடுத்த அதிசயமாக கடை முன்னாடியே கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கிடச்சிது. ஈஸ்டமில் அது அவ்வளோ ஈஸி இல்லை. தென் பக்கத்துலேயே டின்னர் சாப்பிட்டுட்டு மிட் நைட் தான் வீட்டுக்கு வந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.